உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பெரியம்மா, இவங்களுக்கு பயம். இவங்க பையன் உயிரோட இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு ஊருக்கெல்லாம் சொல்லிடுவோமோங்கிற பயம். அதுக்குதான் இப்படி நடுங்குறாங்க. உண்மையை ஒத்துக்க பயப்படுறாங்க. புவனேஸ்வரி, உன் கண்ல நான் பயத்தை பார்த்துட்டேன். மாயா, நீ சொல்றது சரிதான். இவங்க நம்மள பார்த்து பயப்படுறாங்க. அதனாலதான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏய் புவனேஸ்வரி, ஏதோ பெருசா சத்தம் போட்டு பேசுன. இப்ப ஏன் அமைதியா இருக்க? பேசு, வாய் திறந்து பேச பாக்கலாம். என்ன பயந்துட்ட போல? அதான் வாய் அடங்கி போயிடுச்சா? உன்னால கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நடிக்கதான் முடியும். இத பாரு, இந்த நொடி நான் ஜெயிச்ச மாதிரி, நீ தோத்த மாதிரி. ஏய் ஜானகி, யாருக்கு பயம்? எனக்கா? இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். என்னம்மா நீ? அண்ணே, இதுக்கப்புறம் மறைச்சு என்ன ஆக போகுது? இவங்களால கார்த்திக்க கண்டுபிடிக்க முடியாது. ஏய் ஜானகி, நல்லா கேட்டுக்கோ. கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். அவனை வச்சுதான் உங்க குடும்பத்தையே நான் அழிக்க போறேன். இந்த உண்மைய நீ ஊரறிய மைக்கு போட்டு சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்ல. உன்னால முடிஞ்சா கார்த்திகை நீ கண்டுபிடிச்சுக்கோ. இது சவால். புவனேஸ்வரி, குற்ற உணர்ச்சியில தான் நான் இத்தனை நாளா தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு எந்தவித பயமும் இல்ல. எனக்கு துணையா என் மக மாயா இருக்கா. எண்ணி ஒரே மாசத்துல கார்த்திக்க புடிச்சு நிறுத்தி உண்மையை எல்லாருக்கும் சொல்லுவேன். சவால். அதையும் பார்த்தலாம். உன் முகத்திரைய கிழிக்கிற நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். வா மாயா. இந்த ஆளு யாருக்கு சாப்பாடு வாங்கிட்டு போறாரு? ஒருவேளை அந்த கார்த்திக் பயலுக்கா இருக்குமோ? என்னமா சொல்றீங்க? ஆமா, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். கோயில வச்சு மாயா அவனை பாத்திருக்கா. ஆமா தானா, அவன் இன்னும் சாகல. ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பானோ? பின்னாடி வழியா போய் பார்ப்போம். என்னடா சாப்பாடு? நான் சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்குள்ள எங்கேயும் வெளியே போய் தொலைஞ்சே இல்லையே. நான் எங்க போக போறேன்? அதான் எங்கேயும் போலீங்க. சரி சரி, சாப்பிடு சீக்கிரம், சூடு ஆறிட போகுது. சாப்பிடுறேன். அப்போ அங்க இருந்து அவன் பாடி எடுத்தாங்கன்னு? அது எல்லாமே போய் தான். உன்னையும் கதிரையும் பிரிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அவன் செத்துட்டான்னு சும்மா சொல்லி அவனை கொன்னது கதிர் தான கதிர் மேல பழிய போட ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் உயிரோட தான் சுத்திட்டு இருக்கான்.
அவன வசமா மாட்டினடா. இன்னைக்கு உனக்கு முடிவு கட்டுறான்டா. ஹலோ யாரு? சார் நான் கதிர் பேசுறேன் சார். சொல்லு கதிர். சார் கார்த்திக் மறைஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? எங்க இருக்கான்? நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன். நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். சரி, நான் உடனே வரேன். அவனை தப்பிச்சு விடாம பாத்துக்கோ. ஓகே சார். ஏய் கதிர் என்னாச்சு? எங்க அவன்? சார் தப்பிச்சான் சார். என்ன சொல்ற நீ? அவனை தப்பிக்காம பாத்துக்கோன்னு சொன்னல. சார் அவனை பார்த்ததும் ஓடினான். நான் தடுக்க தான் பார்த்தேன். எப்படியும் மிஸ் ஆயிட்டான் சார். இந்த வீடு தானா? ஆமா சார். அந்த லிங்கம் தான் இங்க ஒளிச்சு வச்சிருந்திருக்கான். சரி விடு. அவன் எப்படி இந்த ஊரை விட்டு போக முடியாது. செக் போஸ்ட் ஃபுல்லா அலர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவன் ஊருக்குள்ள தான் இருப்பான். எப்படி அவனை கண்டுபிடிச்சிடலாம். சார் அதான் அவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்ப என் அத்தையை அந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுத்துடலாம்ல. அவங்க கொலை பண்ணலன்னு கோர்ட்ல சொல்ல முடியாதா? இல்ல கதிர், எவிடன்ஸ் இல்லாம அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அவன் உயிரோட இருக்கான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். நீயும் மாயாவும் மட்டும்தான் அவனை பார்த்துருக்கீங்க. எவிடன்ஸ் இல்லாம நம்ம கோர்ட்டுக்கு போறதுல எந்த யூஸுமே இல்லை. கேஸை எப்படி வேணும்னாலும் திருப்பிடுவாங்க. அவன் உயிரோட இருக்காங்கிறதுக்கான சரியான எவிடன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் அவனை வீடியோ எடுத்திருக்கணும். அந்த நேரத்தில் தோணாம போயிடுச்சு. சரி பரவாயில்ல விடு. நிச்சயம் மாட்டுவான். பார்த்துக்கலாம். பாப்பலாம். இத்தனை நாள் நான் செய்யாத ஒரு தப்புக்கு ஒரு குற்ற உணர்வோட இருந்தேன். அந்த கார்த்திக் இப்போ உயிரோட இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுறதா இல்ல என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் இன்னும் உயிரோட இருக்கானேன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு புரியல மாயா. கதிர், கார்த்திக் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவனை பார்த்தேன். எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா மாயா. அந்த லிங்கத்தை ஃபாலோ பண்ணி போனேன். ஒரு தோப்பு வீட்டுல தான் அவனை மறைச்சு வச்சிருந்தாங்க. கதிரு, அவனை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டியா? அதுக்கு தான் அத்த குரு சாருக்கு ஃபோன் பண்ணி அங்க வர சொன்னேன். ஆனா என்னாச்சு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.